ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்? நம்மளோட பிக் அண்ணன் வீட்டுக்குன்னு சொல்லு. அண்ணன் வீட்டுக்குன்னு சொல்லு. அண்ணன் வீடியோ விட மாட்டாங்க. நம்ம அண்ணன் வீடு தான் வந்திருக்கோம். பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. வீட்டுக்கு எங்களுக்கும் தெரியாது. ஐயோ நான் வந்து எம்ஜிஆர் ரசிகரை விட உங்களோட ரசிகர் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்காகவே இன்னைக்கு வீட்டு தேடி வந்திருக்கோம். இங்க பாருங்க, சொல்றதை கேட்காம தேங்காய் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நிஷா கிட்ட காசு வாங்கிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். சொந்தம் விட்டு போயிடும், அது உறவு விட்டு போயிடும். இங்கே பாருங்க, அவங்க வீட்லயே அக்கா. ஆனா நம்மளும் காய் வச்சிருக்கிறோம். ஆனால் உனக்கு இது காட்ட தெரியாது, எப்படின்னு கேட்டுக்கிட்டு போயிரு. எப்படி என்ன உங்களோட மனசு தான், உங்களோட மனசு தான். சாமிக்கு எடுத்து எங்களுக்கு தானே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆட ஒன்றும் வேணாம், உங்களோட அன்பு இருந்தா எப்பவுமே போதும். அன்பு இருந்தா போதும், அவ்வளவுதான். கோழி குஞ்செல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கும் நிறைய நெருக்கமான சொந்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. யார்ட்டையும் நாங்கள் அந்த அளவுக்கு இது வச்சுக்கிறது. இனிமேல் வந்தோம்னா இங்கே வந்துடுறோம். சரி, தீபாவளிக்கு இங்கே வந்துடுறோம், பொங்கலுக்கும் வந்துடுறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் நேற்று ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்கள் பிள்ளைங்க தான் எனக்கு குழந்தை, உங்கள் குழந்தை தான் எங்களுக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அண்ணன் எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாவது கொடுத்துறாரு. நிஷாவை பாக்குறதுக்காக இன்னைக்கு அண்ணன் வந்து வேலைக்கும் போகல, லீவ் போட்டாங்க. நிஷாவை பார்க்கணும். நான் போக மாட்டேன் வேலைக்கு, அப்போ வர்றேன் இருக்கவ அப்படின்ட்டு சொல்லி அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, எனக்கு நிஷா தான் மகா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க நேற்று. அது நிஷாவை பார்த்து நேற்று வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அங்க இருந்து வந்தோம், கழுவிக்கிட்டு இருந்தீங்க அந்த தங்கச்சி அப்படின்னு வந்து நிப்பாட்டி தான் போனாங்க. வண்டி வந்து இங்கிட்டு கிளம்பி ரோட்டு பக்கம். அதே மாதிரி அண்ணன் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வீடு கட்டுறப்ப, மாடி வீடு கட்டுறப்ப சொல்லுங்க, நான் வந்து கட்டி தரேன். கண்டிப்பா அண்ணன் வந்து கட்டி தரட்டும். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, கண்டிப்பா வாங்க. இப்ப சாப்பாடுலாம் இருக்கு, நீங்க வாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ணல, காது குத்தவைகளும் எல்லாம் இனிமே. சரிங்க. இப்போ இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அண்ணன் பேரும் செல்வம், என் பேரும் செல்வம், எல்லாரும் பேரும் செல்வம். ஆனா வீட்டுல செல்வம் தான் இல்லை, பேரு செல்வமா இருக்கு. யாரு வீட்லயும் அண்ணன் தான் வீட்டுக்கு வந்து பாத்துருக்காங்களா, எங்க வீடு எப்படி இருக்கு, பெரிய வீடு அண்ணன், துக்குனியோண்டு வீடு, சின்ன வீடு. வீடியோல பார்க்கல நல்லா பெருசு பெருசா தான் இருக்கும். இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, நாளைக்கு இந்த வீடியோல உங்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பெருசா தெரியும். அது சும்மா பாக்குறதுக்காக. அண்ணன் நேத்து வந்தாங்க, என்னையும் எப்படியாவது வீடியோ போடுறவங்க வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. பாப்பாவோட தம்பியோட போட்டோவும் எடுத்துட்டு வந்து வீட்டுல காட்டியிருக்காங்க. ஆனா நான் உங்களை பாத்திருக்கேன், எங்க பாத்திருக்கேன்னா அது வேலைக்கெல்லாம் போறாங்கட்டால முருகல பாத்திருக்கேன். இல்ல முருகன் இல்ல, கோயில்ல கடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காராம். அப்ப அங்கதான் பாத்திருப்பேன் போல இருக்கு. நான் கோயில்ல எல்லாம் பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. வீடியோ ஓடிட்டு இருக்கு, அது சொல்லாத, கட் பண்ணிடுவோம், அதை கட் பண்ணிடுவோம். ஆமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிஷா இங்க திருவிழாவுக்கு வந்தீங்களா, கும்பாபிஷேகம்? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க ஜிபே வச்சிருக்கீங்களா? சரி, ஜிபே இருக்குல்ல. ஏன்னா நிஷா வந்து உறவு விட்டு போயிடும். 5 ரூபா ஜிபே பண்ணி விட. உன் செல்லு எங்க? உன் செல்லு எடுத்துட்டேன். நீங்க பிள்ளைங்களுக்காக கொடுங்க, ஒரு 10 ரூபாயாவது வாங்கிக்கோங்க. உறவு விட்டு போயிடும். ஆமா, தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் இங்கே வாங்கிட்டு வந்து இங்கேயே வச்சு நம்ம விடுவோம். சரி சரி, நிப்பாட்டிட்டவா? ஓகே. நாங்கள் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம்.